ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வெண்பூசணி சாம்பார் தான் வைக்க போகிறோம். சூப்பராக சிம்பிளாக இருக்க போகுது. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் அதுக்காக ஆல்ரெடி துவரம்பருப்பு வந்து 3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி 4 எடுத்து க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நம்ம துவரம்பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மக்களே பாருங்கள், ஒரு 8 விசில் விட்டு பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இது இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ குழம்புக்கு ஆரம்பிச்சிடலாம். மக்களே பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று வச்சாச்சு. கடாய் சூடானதும் அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது கூடவே தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதையும் வெங்காயத்தோடவே வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். மக்களே, தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கினதும் இந்த டைமில் வெண்பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்பூசணிக்காய் வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பேசிட்டு சேர்த்ததும் இதை வந்து நல்லா இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பூசணி தக்காளி இதெல்லாம் வந்து ஆயிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, பூசணிக்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கிற டைம்லேயே ஒரு 5 விரல் கடங்குறாப்புல லேசாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவிக்கலாம். தூவிட்டு அப்படியே பெரட்டி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிலே இந்த பூசணிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. பூசணியிலேருந்தே தண்ணி வந்து ஓரளவுக்கு லைட்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயிலே வந்து வதக்கிக்கலாம். மக்களே, பூசணி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே மசாலா போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பெரட்டி விடலாம். மசாலா வடையெல்லாம் போயிடும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி வெண்பூசணி குழம்பு கூட்டு இந்த மாதிரி இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், மசாலா வடையெல்லாம் போயிருச்சு. இந்த டைமில் புளி தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா வடையெல்லாம் போனதும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த புளி தண்ணியிலே
நல்லா கொதிக்க விடலாம். மக்களே ஒரு 5 நிமிஷமாக வந்து இந்த புளி தண்ணியிலே நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். மக்களே பாருங்கள், சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷமாகவே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கையோட ஒரு 1/4 கைப்பிடி வந்து மல்லி தலை கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம். மல்லி தலையை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா குழம்போட இப்படி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மக்களே, வெண்பூசணி சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். செம்மையாக சூப்பராக இருக்க போகுது. மக்களே, சாம்பாருக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கடாயை வந்து வச்சுக்குவேன். வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். மக்களே, ஆயில் வந்து சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு கையோட வரமிளகாய் வந்து ஒரு 4 மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை சேர்த்த உடனே முருங்கைக்கீரை வந்து ஒரு 1/4 கைப்பிடிக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை போட்டு தாளிச்சிங்கன்னா சாம்பார் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்ச குழம்புல இதை அப்படியே தாளிப்பை வந்து ஊற்றிடலாம். பாருங்கள், தாளிப்பு ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, ஒரு சூப்பரான வெண்பூசணி சாம்பார் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.